தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். அன்பான நண்பர்களே, நம்முடைய ஆலயத்திலே தொடர்ந்து ஆத்துமாதாதி குறித்து ஒரு சில சத்தியங்களை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த உலகத்தை படைக்கும்போது 3 ரகங்களாக சிருஷ்டிகளை படைத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். முதலாவது ரகம் தேவ ரகம், 2வது ரகம் தூதர் ரகம், 3வது ரகம் மிருக ரகம். அவ்விதமாக 3 ரகங்களை படைத்து பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் என்று அவ்விதமாக படைத்தார். இதிலே முதல் தரத்திலே மனிதன் படைக்கப்பட்டான். காரணம், மனிதன் தேவ சாயலிலே படைக்கப்பட்டான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தேவ ரகத்தோடு தேவன் அவனை இணைத்து கொண்டார். 2வது ரகம் தூதர் ரகம். அது தேவனுடைய வேலைக்காரராக படைக்கப்பட்ட வலிமையான சக்திகளுக்கு தூதர் என்று தேவன் பெயர் கொடுத்தே பார்க்கிறோம். அவர்கள் 2வது ரகத்திலே படைக்கப்பட்டார்கள். 3வது ரகம் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், இவைகள் படைக்கப்பட்டது. இதிலே மனிதன் முதல் தரத்தில் படைக்கப்பட்டான் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழ கடவர்கள் என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம். ஆகவே மனுஷனை ஒரு ராஜாவாக, ஒரு அதிகாரியாக எல்லாவற்றையும் படைத்த பின்பு அவளை ஆளுகை செய்வதற்கென்று தேவன் படைத்த காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே மனிதன் விசேஷமான ஒரு ரகத்தில் படைக்கப்பட்டான். மனிதனும் தூதரும் ஒன்றல்ல. சிலர் இன்றைக்கு தூதர்கள் மனிதர்களை காட்டிலும் பெரியவர்கள் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்தியவேதம் சொல்லுகிறது, தூதர்கள் தேவனுடைய வேலைக்காரர்கள் என்று சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 103வது சங்கீதம் 20வது வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆகவே தூதர்கள் கர்த்தருடைய வேலைக்காரராக படைக்கப்பட்டார்கள். அவர்களை ஸ்தோத்திரிக்கும்படி இங்கே வேதம் போதிக்கிறது நாம் பார்க்கிறோம். தூதனும் மனிதனும் ஒரே ரகத்திலே படைக்கப்படவில்லை. மனிதன் தூதனை காட்டிலும் உயர்தரமான ஒரு ரகத்திலே படைக்கப்பட்டான். பாருங்கள், கடைசி ரகத்திலே மிருகங்கள் வருகிறது. மனிதன் தேவனுக்குள்ளே இருந்து வந்தவன், ஃபர்ஸ்ட் கிளாஸ். மனிதன் தேவனுக்குள்ளே இருந்து வந்தவன் என்று வேதம் சொல்லும் பொழுது, மனிதன் குரங்கில் வந்தான் என்று நிரூபிப்பதற்காக இன்றைக்கு வெளிநாட்டிலே பல கோடி ரூபாய்கள் செலவழிக்கப்படுகிறது. ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மனுஷன் குரங்கிலிருந்து தான் வந்தான்னு எப்படியாவது நிரூபிக்க வேண்டும் என்று. மனுஷன் குரங்கிலிருந்து வரல. என்ற குரங்கு தேர்ட் கிளாஸு, இவன் ஃபர்ஸ்ட் கிளாஸு.
தேர்ட் கிளாஸ்க்குள்ள ஃபஸ்ட் கிளாஸ் வர போகிறதில்ல. அருமையானவர்களே, தேவன் சொல்லுகிறார், நீ ஃபஸ்ட் கிளாஸ் என்னுடைய சாயலாக நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். அருமையானவர்களே, ஆகவே தேவனைப் போல படைக்கப்பட்ட அந்த ஆதாம் பிசாசைப் போல மாறிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு பிசாசுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தபடினாலே மனிதன் பிசாசை போல மாறிவிட்டான். சுபாவம் பிசாசனுடைய சுபாவத்தை போல மாறிவிட்டது. மனுக்குலத்தை இன்றைக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, மனிதன் பொல்லாதவனாக இருக்கிறான். வேதம் சொல்வது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். தேவனை விட்டு தூர போய் மனிதன் பொல்லாதவனாய் பிசாசை போல மாறினபடினாலே வியாதிகளும் மரணங்களும் விபத்துகளும் அகால மரணங்களும் அருமையான கல்லறை தோட்டங்களும் விரும்பத்தகாத அநேக காரியங்களும் உலகத்திலே தேவ சித்தம் இல்லாதபடி வந்துவிட்டது என்பதை வேதம் போதிக்கிறது. அநேக மனிதர்கள் யோசிக்கிறார்கள், தேவன் பெரியவர், அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதியாமத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவன் அருமையானவர்களே உலகத்தை படைக்கும் பொழுது ஆஸ்பத்திரியை படைக்கலை, கல்லறை தோட்டத்தை படைக்கலை, சுடுகாட்டை படைக்கலை, இடுகாட்டை படைக்கலை. ஏன் இவள் தேவைப்படவில்லை. மனிதன் நித்தியமாய் வாழும்படி ஒரு நித்தியவாசியாக, ஆரோக்கியமுள்ளவனாக, முதல் தரமுள்ளவனாக, தெய்வீக சுபாவம் உள்ளவனாக படைக்கப்பட்டான். தேவனுடைய படைப்பிலே ஒரு பிசகு இல்லை என்று சத்தியவேதம் சொல்கிறது. தேவன் படைத்துவிட்டு எல்லாவற்றையும் பார்த்தார். அதற்கப்புறம் சொன்னார், எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கிறது. மிகவும் நன்றாக இருந்த அந்த உலகம் அருமையானவர்களே இன்றைக்கு இருக்கிறது போல சீர்கெட்டு போயிட்டு என்றால் மனிதன் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சீரட்டு போனான். மனிதன் கட்டுப்போனபடினாலே உலகம் கெட்டு போயிட்டு, உலகத்தை விட மனிதன் மிக மிக முக்கியமானவன். தேவன் எல்லாவற்றை காட்டிலும் மனிதனுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டு அவரை ஆளுகை செய்யும்படி ராஜாவாக அவனை படைத்தார். மனிதனுடைய ஆவி உள்ளே இருக்க இருதயம் பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசை போல மாறினபடினாலே உலகத்திலே பல விரும்பத்தகாத அநேக காரியங்கள் இன்றைக்கு நடக்கிறது. பொல்லாத வியாதிகள் மனிதனை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் பலவிதமான கேள்விகளை தேவனை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் படைக்கும் பொழுது வியாதிகளை படைக்கவில்லை, எதையோ படைத்தார். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் வியாதி எந்த நாளிலும் அவர் படைக்கவில்லை. பாருங்கள், விரும்பத்தகாத வியாதிகள், மனிதனை வாட்டி படைக்கிற வியாதிகளை பிசாசு மனிதனுடைய அனுமதியின் பேரிலே இந்த உலகத்திலே அவன் கொண்டு வந்து விட்டான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மனிதனுக்கு இந்த உலகத்திலே கஷ்டம் வந்தது மாத்திரமல்ல, அதோடு நில்லாதபடி கண்ணை மூடின மாத்திரத்திலே எரி நரகம் தண்டனையாக இவனுக்கு காத்திருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படியாமை காட்டி பிசாசுக்கு முதலிடம் கொடுத்தபடினாலே இவனுக்கு எரி நரகம் காத்திருக்கிறது. எரி நரகம் மனிதனுக்காக படைக்கப்பட்டது அல்ல. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் நரகம் படைக்கப்பட்டது. 24 மணி நேரம் அங்கே தீ எரிஞ்சிட்டு இருக்குன்னு போட்டிருக்குது. ஆனால் மனிதன் மனமோந்து பிசாசை தெரிந்து கொண்டு அவனை ஆண்டவனாக வைத்திருக்கிறபடினாலே அவன் நரகத்துக்கு போகிறதுக்கு இவனாகவே சூஸ் பண்ணுகிறான், தெரிந்து கொள்கிறான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அநேக விசுவாசிகளுக்கு கூட இவெல்லாம் தெரியாது. பாருங்க, ஆண்டவர் சிலர் நரகத்துக்கு அனுப்புகிறாரு, சிலரை பரலோகத்துக்கு அனுப்புகிறாரு. பெரியவர், அவர் எப்படியும் செய்யலாம்,
என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனும் கூட நரகத்திற்கு போகிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஏனென்றால் தேவன் மனிதனை நேசிக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மறுபடியும் வாசிக்கிறேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு தந்தருளினார். உலகத்தில் யார் இருந்தா? பிசாசுக்கு கீழ்ப்படிந்த அந்த குடும்பம்தான் உலகத்தில் இருந்தது. பாவிகள் தான் உலகத்தில் இருந்தார்கள். ஆகவே வேதம் சொல்வது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தபடியினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:10 வாசிக்கிறோம். ஆகவே பாவிகளை தேவன் நேசித்தார். அதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். சொர்க்கத்திலிருந்து உலக பூலோகத்துக்கு வருவது என்பது மகா பெரிய தியாகம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்துக்கு வந்த முதல் மிஷனரி இயேசுதான். அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுவதற்காக மாத்திரம் வரவில்லை. எல்லா பாவிகளுடைய பாவத்தையும் தன்மேலே அள்ளி போட்டுக்கொண்டு அதனுடைய தண்டனையை கல்வாரி சிலுவையிலே தனியனாக அனுபவித்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. இதுதான் சுவிசேஷம். இதுதான் கிறிஸ்துவத்தின் ஆணிவேராக இருக்கிறது. இதைத்தான் வாரம் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக கடவுள் என்றால் தவறு செய்தால் தண்டிப்பார், நல்லது செய்தால் அணைத்துக் கொள்வார். பரலோகம் நல்லவங்களுக்கு மாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற எண்ணம் எல்லா மனிதருடைய மனதிலும் ஊடுருவி கிடக்கிறது. ஆனால் நாங்கள் சொல்லுகிறது சத்தியம் நேர்மாறாக இருக்கிறது. தேவன் பாவிகளை நேசித்தார், நேசிக்கிறார், நேசிப்பார். பாவியின் மேலே அன்பு கூறுகிறார். அதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை 2000 வருஷத்துக்கு முன்பாக பூலோகத்துக்கு அனுப்பி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிற இயேசுவை பற்றி எல்லாருடைய பாவம், உங்களுடைய பாவம், உங்களுடைய பாவம், எங்களுடைய பாவம், சிறிய பாவம், பெரிய பாவம், எல்லா பாவங்களையும் தன்மேலே அள்ளி போட்டுக்கொண்டு அதற்காக தண்டிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் எப்படி வருகிறது? மனிதனுடைய ரத்தம் எல்லாம் வெளியே சரத்திலிருந்து சிந்தப்படும் பொழுது மனிதன் மரித்து போகிறான். ஆகவே இயேசுவினுடைய ரத்தம் கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு வரைக்கும் அது வெளியே சிந்தப்பட்டது. அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். மனுக்குலத்திற்காக, நம்முடைய தவறுகளுக்காக அவர் அடிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. இயேசுவின் காயங்களால் நாம் சுகமாகிறோம். ஆகவே இந்த இயேசுவை தேவன் சிலுவைக்கு அனுப்பினது மாத்திரமல்ல, நாம் போக வேண்டிய நரகத்துக்கு அனுப்பினார். 3 நாள் அவர் அந்த நரக அக்கினியிலே வாதிக்கப்பட்டு எல்லா வேதனைகளையும் அனுபவித்து தீர்த்து விட்டார். பாருங்கள், நாம் இன்றைக்கு நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, செத்த உடனே நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அங்கேருந்து உயிரோடு எழும்பினார். அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதல் என்று தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு மனிதன் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இயேசுவை ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே நீர் ஆண்டவர், நீர் எனக்காக மரித்து நரகத்துக்குள்ளே போய் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பி வந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அவ்விதமாக உள்ளத்தில் விசுவாசித்து வாயினாலே
இயேசுவே நீர் ஆண்டவர்னு அறிக்கையிட்டால் மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம், இழந்து போன வாழ்வை மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவள் எல்லாமே ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து மறந்து விடுகிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இதுக்கு முன்னால் ஒரு கடந்த காலம் அவனுக்கு இருந்தது என்பதையே கர்த்தர் மறந்து விடுகிறார். ஒரு புது சிருஷ்டியாக உள்ளே அவனை மாற்றுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு, பாவிகளுக்கு கடவுள் காட்டுகிற ஒரு கிருபை, இலவசம். எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பாருங்கள், இந்த இயேசுவுக்கு முதலிடம் தந்து அவருடைய வார்த்தையிலே கேட்டு அவரை உள்ளத்திலே ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இலவசமாக இந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. இதை சுவிசேஷம் என்று சத்தியவேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சுவிசேஷத்தை உலகத்திற்கு எல்லா பாவிகளுக்கும் சொல்லும்படி உயிர் தெழுந்த இயேசு கட்டளையிட்டு அவர் பரலோகத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். மார்க்கு 16:15 வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் என்பது என்ன? உன் பாவத்துக்காக நீ தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு தண்டிக்கப்பட்டிருக்கிறார். உன் பாவத்துக்காக நீ கரையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு கரையும் கொடுத்திருக்கிறார். தேவன் உன் மேலே இன்றைக்கு கோபமாக இல்லை, தேவன் உண்மையில அன்பாக இருக்கிறார். தேவன் உன்னை நரகத்துக்கு அனுப்ப போறதில்லை. இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தா இலவசமாக அந்த பரலோக வாழ்வுக்குரிய ஒரு அனுமதி உனக்கு கிடைக்கும். இந்த சுவிசேஷத்தை உலகம் பூராவும் போய் சொல்லும்படி கர்த்தர் பணித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் இலவசமாக கிடைக்கிறது. இந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு தூதர்களுக்கு அனுமதி கிடையாது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தூதர் 2வது ரகத்தை சேர்ந்தவர்கள், வல்லமையானவர்கள். நீங்கள் இயேசு உயிர்த்தெழுதலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குகைக்குள்ளே அவருடைய சரீரம் வைக்கப்பட்டது. ஒரு பெரிய கல் அந்த வாசலில் புரட்டி வைக்கப்பட்டிருந்தது. சில பெண்கள் அந்த சரீரத்தில் சோர்ந்த வர்க்கமிடும்படி அதிகாலமே வந்தாங்க. அவங்க ஒரு பேசி கொண்டு வருகிறார்கள், இந்த பெரிய கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதம் சொல்கிறது, ஒரு தேவதூதன் வந்து அதை புரட்டி தள்ளி அது மேலே உட்கார்ந்தான்னு போட்டிருக்கு. ரொம்ப லேசாக புரட்டிட்டான். மனிதர் எத்தனையோ பேர் செய்ய முடியாத வேலையை ஒரு தூதன் செய்ய முடியும். அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் தூதர்கள். அவர்களை கொண்டு இந்த உலகத்தில் இந்த செய்தியை ஒரு நிமிஷத்தில் சொல்லிடலாம். தேவன் இப்படிப்பட்ட ஷார்ட்கட்டெல்லாம் தேடிட்டு இருக்கல. தேவன் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொறுப்பை மனுஷருக்கு கொடுத்துருக்கிறார். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்று அறிக்கையிட்ட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இதை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி திட்டமாக இருக்கிறது. ஏன்? அவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. பாவியலாக இருந்தார்கள், வியாதியாக இருந்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், பாவம் மன்னிக்கப்பட்டது, வியாதி சுகமானது, நரகத்துக்கு போய் கொண்டிருந்தார்கள், இப்போ பரலோகத்துக்கு பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம். முன்னாலே பிசாசின் பிள்ளைகளாக இருந்தார்கள், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இதை எடுத்து சொல்லுவதற்கு அவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மாத்திரம்தான் இந்த செய்தியை, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது தேவனுடைய மாறாத திட்டமாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கி எந்த மனிதனும் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் நரகத்துக்கு போகிறான்னு சொன்னால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உண்மை தெரியும். நாங்கள் உண்மையை பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம், இதை விசுவாசிக்க முடியலன்னு சொன்னால் அங்கே போனதுக்கப்புறம் உண்மை தெரியும். தெரியாமல் அங்கே வந்துட்டோம். ஏன்னா
நம்ம செய்த பாவத்துக்கு எல்லாவற்றுக்காகவும் இயேசு கிரயத்தை கொடுத்து, இரத்த கிரயத்தை கொடுத்து கணக்கை தீர்த்திருக்கிறார். நாம் இயேசுவை விசுவாசித்திருப்போமானால் இந்த நரகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பாவத்துக்காக மனிதன் நரகத்துக்கு அனுப்பப்படவில்லை. ஒரே ஒரு பாவம் தான் இந்த உலகத்தில் உண்டு. அது என்ன பாவம்? இயேசுவை நிராகரித்த பாவம், இயேசுவை விசுவாசியாத பாவம். ஆதி மனிதன் ஆதாம் என்ன பாவம் செய்தான்? அவன் பொடி போட்டானா, சிகரெட்டு குடித்தானா, வெத்தலை போட்டானா, அல்லது வேற மனிதனுடைய பாவம் சொல்கிற எதையுமே ஆதாம் செய்யவில்லை. தேவனை நிராகரித்து விட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி விடாமல் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அதனால தேவன் இன்றைக்கு சொல்கிறாரு, அந்த தேவனுக்கு, அந்த இயேசுவுக்கு முதலிடம் கொடு. அந்த ஒன்று தான் பாவம். அந்த இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள், வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு, அவரை ஆண்டவராக அங்கீகரி. அவர் வழியாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரான். ஆகவே அந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகத்துக்கு போகலாம். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அனுமதி இருக்கிறது. தேவன் மதத்தை பார்க்கவில்லை, மனிதனை பார்க்கிறார். பாருங்கள், ஆகவே தேவ தூதர்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படவில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், இந்த சுவிசேஷம் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தேவதூதர் பரலோகத்திலாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்தாவி அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. உலகத்தில் நடக்கிறது அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படவில்லை. கர்த்தர் அதை அவங்களுக்கு மறைச்சு வச்சுட்டாரு. இன்றைக்கு சபையை பார்க்கும்போது பாவம் மன்னிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பம் பரலோகத்துக்கு வராங்களாம். தேவன் இவங்களை அவருடைய பிள்ளைகளாக அவரை போல மாற்றி இருக்கிறாரான்னு சொல்லி உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பாருங்க, வல்லமையான தூதரிடத்தில் இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கல. ஆனால் சாதாரண மனுஷத்தில், ஒன்றும் படிக்காத மனுஷத்தில் இந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். காரணம், இது பெரிய சுவிசேஷமாக இருந்தாலும், எளிமையான சுவிசேஷம். தேவன் பெரியவராக இருந்தாலும் அவர் எளிமையாக இந்த உலகத்தில் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை ஒவ்வொரு பாவிக்காகவும் அவர் சிந்தி கிரயத்தை கொடுத்து தீர்த்திருக்கிறார். கடன் தீர்ந்தது, கணக்கு முடிந்தது, பாக்கி இல்லை, நம்மள எந்த குற்றமும் இல்லை. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத குற்றம் ஒன்று தான் இந்த உலகத்தில் பெரிய குற்றமாக இருக்கிறது. நீ அந்த குற்றத்துக்குள்ளே சிக்கிடக்கூடாது. இது ஒரு முதல்ல, இது நரகத்திலிருந்து தப்புற வழியை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அருமையானவர்களே, ஆகவே இந்த தூதர்களை பற்றி அருமையானவர்களே, சத்தியவேதத்திலே சில கருத்துக்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு மனிதனுடைய பாவங்களை தன்மையில ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் தண்டிக்கப்பட்டு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இவர்கள் இந்த சுவிசேஷத்தை ஊழியம் செய்கிற மனிதர்களுக்கு ஊழியக்காரர்களாக கொடுக்கப்பட்டார்கள் என்று சத்தியவேதம் சொல்கிறது. பாருங்கள், இயேசு பூலோகத்தில் வரும் பொழுது அவர் தேவனுடைய குமாரன், அவர் பாவம் செய்யலை. அவரை பற்றி பைபிளில் என்ன போட்டிருக்கு பாருங்க, நான் வாசிக்கிறேன். 10ஆம் வசனம், அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். முதல் முறையாக இங்கே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு வேலைக்காரராக இருந்த ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரராக புதிய ஏற்பாட்டிலே
ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய சுவிசேஷத்தை வாயிலை வைத்திருக்கிறவர்கள், தேவனுடைய புஸ்தகத்தை கையிலே வைத்திருக்கிறவர்கள், தேவனுடைய சுவிசேஷம் என்ற அந்த பூட்ஸை காலில் ஆயத்தமாக மாட்டிக்கொண்டவர்கள், அவளுக்கு ஊழியம் செய்வதற்கு தூதரில் கர்த்தர் நியமித்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. வழியெல்லாம் காக்கும்படி தூதரில் கட்டளையிடுவார் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பொருந்தும். இருந்தாலும் ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு வல்லமையான தூதர்களை கர்த்தர் ஒதுக்கி இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் எபிரேயர்கள் நிறுவம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. நிறைய விசுவாசிகளுக்கு தெரியாது பாருங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தேவதூதர்கள் எல்லாரையும் டெப்யூட் பண்ணியிருக்காராம். அவன் எனக்கு ஊழியம் செய்கிறான், நீ அவனுக்கு ஊழியம் செய். அவன் பாதம் கல்லில் இடரக்கூடாது. கடினமான பாதைகளில் எல்லாவற்றிலும் வழி நடத்தும்படி நீ போய் எங்கள் பாதுகாவலாக இரு என்று தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த கட்டளை நிமித்தமாக தூதர்கள் இன்றைக்கு இந்த ஊழியத்தில் வல்லமையாய் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை பாதுகாக்கிறதில்லை, ஊழியம் செய்கிறவர்களை பாதுகாக்கிறதில்லை, ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதவி செய்கிறதில்லை, ஊழியம் செய்கிறவர்களுக்கு நடக்காத காரியங்கள் நடக்கும்படி தேவ தூதர்கள் அருமையானவர்களே ஆவலாய் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். காரணம், ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. இதற்கு அப்புறம் நித்திய வாழ்க்கை, பரலோகம் ஆரம்பிச்சிடும், நரகம் ஆரம்பிச்சிடும். திரும்பி இந்த உலகத்தில் மனிதன் வாழப்போகிறதில்லை. ஆகவே இந்த வாழ்க்கை மிக முக்கியமான வாழ்க்கை. இதில் 80 வருஷம் 90 வருஷம் ஒரு மனுஷனுக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணங்களை தேவன் அவனுக்கு திருப்பி திருப்பி கொடுத்து கொண்டே போகிறார். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அருமையானவர்களே அவனுடைய எதிர்காலம் அதனாலே நிர்ணயிக்கப்படுகிறது. இயேசுவை விசுவாசிக்கிறவன் பரலோகத்துக்கு போகிறான், இயேசுவை விசுவாசியாதவன் நரகத்தில் போகிறான். யாராக இருந்தாலும் சரி, அவருடைய கிறிஸ்தவ மதத்தில் கூட இருந்திருக்கலாம். எந்த மதத்தில் இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் இல்லை. நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா, ஆண்டவராக இருக்கிறாரா என்பது ரொம்ப முக்கியம். வாயினாலே அவரை ஆண்டவர் என்று ஒரு நாளிலே அறிக்கையிட்டோமா என்பது ரொம்ப முக்கியம்.